மினி நடிகர் சங்க தலைமை போலாயிடுச்சு சிவகார்த்திகேயனோட விஷயம். நண்டு சுண்டு ஹீரோவில இருந்து நாடே வியக்கிற ஹீரோக்கள் வரைக்கும் அவரோட போனுக்கு போன் வந்து துக்கம் விசாரிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு நிலைமை. சிவா அழுது சில மணி துளிகளுக்குள்ள அவர்கிட்ட பேசின ரஜினி அவருக்கு ஆறுதலும் தேர்தலும் அட்வைஸும் சொல்லி முடிச்ச சில மணித்துளிகளுக்குள்ள நடந்தது அடுத்த சம்பவம். அது என்னன்னு பார்த்தாக்கா விஜய் கூப்பிட்டாராம் சிவகார்த்திகேயனை. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசினது நிறைய அப்படின்னாலும் எழுதும்படியான விஷயங்கள் இதுதான். உங்க வளர்ச்சி என்ன பிரமிக்க வைக்குது அப்படின்னு பேச்சோட பேச்சா விஜய் சொல்ல, என்ன ஒரு பெரிய மனசுப்பா இவருக்கு அப்படின்னு வியந்தபடியே தன்னோட பேச்சை தொடர்ந்து இருக்காரு சிவா. வளர்ந்தா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், ஆனா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. நிறைய கிசுகிசுகள் கூட வரும், அதுக்காகவும் டென்ஷன் ஆகக்கூடாது. சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் கவனிங்க, ஆனா எதுக்குமே வெளிப்படையா கருத்து சொல்லாதீங்க எப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருந்த விஜய் கடைசியா சொன்னதுதான் சிவகார்த்திகேயனை சுத்தி நிக்கிற பிரச்சனைய சமாளிக்கிற எளிமையான வழி அப்படின்னு புரிஞ்சுது. அப்படி என்ன சொல்லியிருப்பார் விஜய்னு பார்த்தாக்கா, நிறைய தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ணுங்க, வேற கம்பெனிகளுக்கு கால் ஷீட் கொடுங்க அப்படின்றதுதான் அந்த விஷயம். சினிமாவில் பழம் தின்னு கொட்டையை போட்டு அந்த கொட்டையையும் தின்னு பழம் போட்டவர் தான் விஜய். அதை கேளுங்க, எல்லாம் சரியா நடக்கும்.